ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். சொல்கிறத கேட்குறதா இருந்தால் இருங்க, இல்லைனா உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு டோஸ் விடும் எடப்பாடி பழனிசாமி. நிர்வாகிகளை காட்டமாக பேசி வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும், அதற்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, கடுமையாக உழைத்து மக்களிடம் சென்று வாக்குகளை உறுதிப்படுத்துகிற வகையில் நமக்கு அந்த வாக்கை செலுத்துகிற வகையில் நீங்கள் நடந்துக்குங்க, உங்களுடைய மாவட்டங்களில் அதிமுகவை பலப்படுத்துங்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் கடுமையான உத்தரவை போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் அதிமுக முன்னாள் தலைவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்ததாக இன்னும் செய்தி வரல. அப்படி ஒரு பரபரப்பு செய்தி விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 6 பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சேலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் சந்தித்து அதிமுகவை நம்ம கட்டமைக்கணும், வலு சேர்க்கணும், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம மீண்டும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னா அனைவரையும் ஒன்றிணைக்கணும் தலைவரை, நம்ம யாரையும் வெளியே விட வேண்டாம், நம்மளுடைய கட்சியில் இருந்தவர்களை மீண்டும் இணைத்து கொண்டு வலு சேர்க்கலாம். அப்போ தான் நமக்கு தென் மாவட்டங்களிலும் சரி மேற்கு மண்டலத்திலும் சரி நமக்கு இழந்திருக்கக்கூடிய அதிமுக இழந்திருக்கக்கூடிய ஓட்டுகள் நம்ம பெற முடியும். இல்லைனா 2 இடத்துலையும் நமக்கு மிகப்பெரிய சரிவு நமக்கு கொடுக்கும். ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மேற்கு மண்டலத்திலையும் சரி தென் மாவட்டங்களிலும் சரி நமக்கு மிகப்பெரிய பலத்த அடி விழுந்திருக்கு. யாருமே நம்மளை நம்பி ஓட்டு போடவே இல்லை, நம்ம நிற்க வைத்த கேண்டிடேட்டுக்கு யாருமே ஓட்டு போட முன் வரவில்லைங்கிறது பார்க்க முடிகிறது. அதனால் நம்ம ஒன்றிணைந்து செயல்படலாம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒரு 6 பேர் கொண்ட குழு போய் சந்தித்தாங்க. இனிமேல் இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதிமுக ஒன்றிணைக்கணும், வெளியே சென்றவர்களை நீக்கியவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கணுங்கிற பேச்சுக்கு இடமில்லை. அப்படி யாராவது பேசுகிறீங்கன்னா தயவுசெய்து என்னை பார்க்க வராதிங்க, என்னை மீட் பண்ணணும், தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் மூத்த தலைவர்கள் எஸ்பி வேலுமணியிலேருந்து தங்கமணியிலேருந்து செங்கோட்டையிலேருந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இனப்பா நம்ம எப்படி பேசினாலும் எப்படியாவது அதிமுக ஒன்றிணைக்கணும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்தால் தானே நம்ம அதிமுக ஜெயிக்க முடியும், நம்ம எப்படியாவது ஒரு கட்டமைக்கலான்னு பார்த்தா இவர் கேட்க மாட்டிருக்கிறாரு, இதற்கு நம்ம என்ன செய்வது அப்படின்னு மனக்குழப்பத்தில் தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய தொடர்ந்து ஓட்டு சரிவுகளுக்கு காரணம் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதிமுகவை தலைமை பண்பிலிருந்து வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் ஒரே காரணம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதிமுக வட்டாரத்தில் இருக்குது. பல தோல்வி எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக வந்த பிறகு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்தால் அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே தொண்டர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இழந்த சூழலில் காணப்படுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதிமுக வேறு எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம், யாரை தன் அதிமுகக்குள்ள கூட்டணி கொண்டு வரலான்னு பல்வேறு கட்டத்தில் முயற்சிகள் பண்ணாலும் அதிமுகக்குள்ள கூட்டணி வச்சா நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு பல கட்சிகள் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுக கட்சியில் கூட்டணி வைப்பதற்கே யோசிக்கக்கூடிய சூழல் இருக்கிற பொழுது நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? பலமாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம வலுப்பெற்று இருக்கணும், மெகா கூட்டணி அமைக்கணும். அப்படி அமைக்கணும் அப்படின்னா மற்ற கட்சிகளை நம்ம அதிமுகக்குள்ளே கொண்டு வரணும், மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்டினா பரவாயில்ல. கட்சியினுடைய பதவிக்கும் ஆட்சியில் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கும் இருந்தால் எப்படி கட்சியை வழிநடத்த முடியும், வலு சேர்க்க முடியும் அப்படிங்கிற பல்வேறு கேள்வி இப்போ அதிமுக உள்ளவே பல சலசலப்புகள் தொண்டர்கள் மத்தியிலும் சரி நிர்வாகிகள் மத்தியிலும் சரி ஒரு போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிற ஒவ்வொரு அசைவுகளிலையும் எப்படியாவது சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்கணும், நம்ம தான் முதலமைச்சராக வரணும், நம்ம தொடர்ந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளராகவே தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதிமுகவை ஏற்கனவே இருந்த தலைவர்களை அதிமுகவில் ஒன்றிணைந்து செயல்படாமல் போனால் எப்படி அது பலப்பெறும், எப்படி வலு சேர்க்க முடியும், எப்படி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் சேர்த்து மீண்டும் பாஜக கூட்டணியில் போனால் கூட அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு கட்டளையை போடுவார், ஒரு விதிமுறைகளை விதிப்பார். அதிமுகவில் பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் இணைக்கிறேங்க, தேர்தல் நேரத்தில் நெருங்கட்டும், ஆனால் நான் சொல்கிறபடி என் கட்டளைக்கு இணங்க நான் கேட்கின்ற உறுதிமொழியை அளித்தால் அவர்கள் இருவரையும் நான் கட்சியில் சேர்க்கிறேன். ஆனால் எந்த நேரத்திலையும் என்னுடைய
பொறுப்புக்கு, அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் இவர்கள் இருந்தார்கள்னா கண்டிப்பாக சேர்த்துக்கொள்கிறேன், பாஜக கூட்டணியில் வர அப்படிங்கிற ஒரு சூழல் தேர்தல் நெருங்குற நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அதிமுகவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வியூகங்களில் தனித்து நிற்கணும், மற்ற கட்சிகளை கூட்டணியில் வைக்கணும் அப்படிங்கிறத விட கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும், ஆட்சியை பிடித்த பிறகு நான் தான் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். ஆனால் அதற்கு இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும்னா கட்சி வலுப்பெறணும், பலப்பெறணும், ஆட்சியில் தேர்தலில் ஜெயிக்கணும், அப்போ தான் ஆட்சியை பிடிக்க முடியும். இந்த விஷயத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மாட்டிருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து அதிமுகவுக்குள்ள தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்துகிறாரா அல்லது தவறுகிறாரா? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை ஒன்றிணைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு, ஏன் இவ்வளவு காலதாமதம்? அவரால் அதிமுக ஒன்றிணைக்க முடியாமல் போய்கொண்டிருக்கிறதா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.